வணக்கம். வரலாறுங்கிறது சில சமயம் நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஆச்சரியங்களை எல்லாம் பூமிக்கடியில இருந்து கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்தும். அப்படியான ஒரு பிரமிப்பான கண்டுபிடிப்பை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இந்த மர்ம கதையில என்ன இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. எகிப்தோட பாரோக்கள், அதாவது அவங்களோட மாபெரும் மன்னர்கள்லாம் உறங்குற கல்லறைகள்ல ஒரு தமிழரோட கையெழுத்தா? இது எப்படி சாத்தியம்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி நைல் நதிக்கரையில ஒரு தமிழருக்கு என்ன வேலை? வாங்க இந்த மர்மத்தோட முடிச்சுகளை ஒவ்வொன்னா பவிழ்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா, உலகத்தோட ரொம்பவே பிரபலமான தொல்லியல் தலங்கள்ல ஒண்ணுல சமீபத்துல கண்டுபிடிச்ச சில சின்ன சின்ன கீறல்கள்ல இருந்துதான். ஆனா இதுங்க வெறும் கீறல்கள் இல்ல, ரொம்ப தூரத்துல இருந்து ஒலிக்கிற குரல்கள். சமீபத்துல ரிசர்ச்சர்ஸ் ஈஜிப்டோட அந்த ஃபேமஸான வேலி ஆஃப் த கிங்ஸ்ல, அதாவது மன்னர்கள் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்க இருந்த கல்லறைகள்ல கிட்டத்தட்ட 30 பழைய இந்திய கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, 30. பல 100 வருஷமா யாரு கண்ணிலையும் படாம அந்த இடத்துல அந்த குரல்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்கு பாருங்க. ஆனா இதுல உண்மையிலேயே சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கல்வெட்டுகள் 6 அலகலக கல்லறைகள்ல இருந்து கிடைச்சிருக்கு. பிராகிருதம், சமஸ்கிருதம்னு வேற சில மொழிகளும் அங்க இருந்திருக்கு. ஆனாலும் அங்க கிடைச்ச பெரும்பாலான குரல்கள் ஒரே ஒரு மொழியில தான் பேசியிருக்கு, அது நம்ம தமிழ். சரி, இப்ப நம்ம கதையோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். இதுல இருக்கிற பெரிய ஆச்சரியமே என்னன்னா, இந்த கல்வெட்டுகள்லாம் இப்ப புதுசா கண்டுபிடிச்சதே இல்ல. கிட்டத்தட்ட 100 வருஷமா வரலாற்று பக்கங்கள்ல தொலைஞ்சு போயிருந்த ஒரு விஷயம் இது. இங்க பாருங்க, பிரெஞ்சு ஆய்வாளர் ஜூல் பயாய் முதல்ல இந்த கல்லறைகளை ஆய்வு செஞ்சதுக்கும் இப்போ இருக்கிற ஆய்வாளர்கள் இதோட மர்மத்தை உடைச்சதுக்கும் நடுவுல எவ்ளோ பெரிய டைம் கேப்! கிட்டத்தட்ட 100 வருஷமா இந்த ரகசியம் அங்கேயே நமக்காக காத்துட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த ஜூவல் பாய் இந்த கீறுகளை எல்லாம் பாக்குறாரு. ஆனா அவரால இதெல்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அவருக்கு இத புரியாததால தன்னோட நோட்ஸ்ல இத விசித்திரமான ஆசிய வகை எழுத்துக்கள், அதாவது எக்ஸாட்டிக் ஏஷியானிக் அப்படின்னு சும்மா ஒரு பேர் கொடுத்துட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டாரு. அதுல என்ன சொல்லியிருக்குன்னு அவரால புரிஞ்சிக்கவே முடியல. இப்போ நாம இந்த பொதுவான கண்டுபிடிப்புல இருந்து கொஞ்சம் உள்ள போய் அங்க ரொம்ப ஆழமான ஒரு தடத்தை பதிச்சிட்டு போன ஒரு தனி நபரை பத்தி பார்க்கலாம். இந்த பழைய எழுத்துக்கள்ல திரும்ப திரும்ப வர ஒரு பேரு சிகை குற்றன். இந்த ஒரு பேரு ஒரு தனி மனுஷனோட கதையை மட்டும் சொல்லல, நமக்காக வரலாற்றோட ஒரு முழு அத்தியாயத்தையே திறந்து காட்டுது. அவர் அங்க இருந்ததோட முக்கியத்துவத்தை பாருங்க. அவரோட பேரு 1-2 தடவை இல்ல, பல கல்லறைகள்ல சேர்த்து மொத்தம் 8 தடவை பொறிக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்தே தெரியுது அவர் சும்மா யதார்த்தமா அந்த பக்கம் வந்த ஒரு டூரிஸ்ட் கிடையாதுன்னு. அவரை விட்டுட்டு போன மெசேஜ் பாருங்க, எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். ஜூலியஸ் சீசர் சொன்ன மாதிரி வந்தேன் கண்டேன் வென்றேன் சொல்ற மாதிரி இவரு சிகை கொற்றன் வந்தான் பார்த்தான் அப்படின்னு பொறிச்சிருக்காரு. அதாவது நான் இங்க வந்தேன், இத பார்த்தேன்னு உலகத்துக்கு அறிவிக்கிறாரு. தன்னை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவர் எவ்வளவு உறுதியா இருந்திருக்காரு பாருங்க. இது அவரோட தன்னம்பிக்கையா அப்படியே காட்டுது. சரி, இப்போ இந்த மர்மமான பயணியார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற நம்ம விசாரணை ஆரம்பிக்கலாம். அவர் விட்டுட்டு போன க்ளூஸ் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து அவர் யாருன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். முதல்ல அவரோட பேரையே கொஞ்சம் பிரிச்சு பாப்போமா? சிகை அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அதுக்கு கீரிடம் இல்லனா குடுமின்னு அர்த்தம். கொற்றன் அப்படிங்கிறது கொற்றம், கொற்றவை மாதிரி ஒரு தூய தமிழ் சொல். இதுக்கு அர்த்தம் வெற்றி. சோ பேரே சொல்லுது அவர் ஒரு சாதாரண ஆள் இல்ல, ஒரு பெரிய அந்தஸ்துல இருந்திருக்காருன்னு. ஆக இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான்: சிகை கொற்றன் ஒரு வியாபாரியா இல்ல ஒரு வீரரா? ரிசர்ச்சர்ஸ் சொல்ற ஆதாரங்களை வச்சு இந்த கேள்விக்கு விட தேடலாம்லாங்க. இங்கதான் ரிசர்ச்சர் சார்லட் ஸ்மித் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிகை கொற்றன் ஒரு சாதாரண வியாபாரியா இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா அதே கல்லறைகள்ல கிடைச்ச மத்த கல்வெட்டுகள்ல ஷத்ரியன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, அதாவது போர் வீரர் குலம். இன்னொரு கல்வெட்டுல க்ஷகரத மன்னனின் தூதுவர்னு ஒரு குறிப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல கொற்றன்கிற பேரே வெற்றி, வீரம் சம்பந்தப்பட்டது தானே. அதனால இவர் ஒரு வீரராகவோ இல்லனா வியாபாரிகளுக்கு பாதுகாப்பா வந்த ஒரு காவலராகவோ தான் இருந்திருக்கணும்னு சொல்றாங்க. அதுதான் லாஜிக்கலாவும் இருக்கு. எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் அவரோட தன்னம்பிக்கைக்கு பெரிய ஆதாரமா நிக்குது. அவர் தன்னோட பேரை அங்க ஏற்கனவே பொறிக்கப்பட்டிருந்த கிரேக்க எழுத்துக்களுக்கு மேல எழுதியிருக்காரு. இது எதை காட்டுது? ஒன்னு, அவருக்கு அந்த கிரேக்க எழுத்துக்களை படிக்க தெரிஞ்சிருக்கணும், இல்லனா அதோட அர்த்தம் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கணும். தெரிஞ்சும் தன்னோட அடையாளத்தை அதுக்கு மேல நிறுவுறதுங்கிறது அவரோட அந்தஸ்தையும் தைரியத்தையும் பறைசாற்றுது. கடைசியா
இந்த ஒரு தனி நபரோட கிறுக்கல்கள் எப்படி ஒட்டுமொத்த வரலாத்து மேலயும் ஒரு புது வெளிச்சத்தை பாய்ச்சுதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த கண்டுபிடிப்புகள் வெறும் சுவர் எழுத்துக்கள் கிடையாது. இது ரோமானியர் காலத்துல இந்தியாவுக்கும் ஈஜிப்துக்கும் நடுவுல இருந்த வலுவான உறவுகளுக்கு ஒரு நேரடி சாட்சி. இது பழங்கால தமிழர்கள் எவ்ளோ தூரம் பயணம் செஞ்சிருக்காங்க, உலகத்தோட எப்படி தொடர்புல இருந்திருக்காங்கன்னு நமக்கு காட்டுது. எல்லாத்துக்கும் மேல 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷனோட நம்மள நேரடியா இது கனெக்ட் பண்ணுது. சிகை கொற்றன் மட்டும் தனியா அங்க போகல. கோப்பன், சாத்தன், கீரன் அப்படின்னு இன்னும் சில தமிழ் பெயர்களும் அங்க கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதே பெயர்கள் இந்தியாலயும் ஓமன்லயும் கிடைச்ச கல்வெட்டுகள்லயும் இருக்கு. இது அந்த காலத்து வர்த்தக மற்றும் பயண நெட்வொர்க் எவ்ளோ பெருசா இருந்திருக்குன்னு நமக்கு மறுபடியும் உறுதிப்படுத்துது. இதுலேருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனி நபர் செஞ்ச ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு பண்டைய உலகத்தை பத்தின நம்ம புரிதலையே எப்படி மாத்தி எழுதுது பாருங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, வரலாற்றோட சுவர்கள்ல இன்னும் இது மாதிரி எத்தனை சிகை கொற்றங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்காங்களோ, நாம இன்னும் கண்டுபிடிக்காத ரகசியங்களும் கதைகளும் எவ்வளவு காத்திருக்குதோ.